வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். மே மாதம் 10ஆம் தேதி 5வது மாதம் 2026 வருஷம் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். இது நம்ம போட்டிருந்த மாடுது 6 மாடு விற்பனைங்க. 6 மாட்டில் 3 மாடு புது மாடு, 3 மாடு பழைய மாடு, எல்லாம் விலைகளை குறைச்சிருக்கிறேன். இது 34,000 கொடுங்க. ஃபஸ்ட் மாடு செனை 4 மாதம் 2 நேரம் இப்போ தளவுக்கு நீங்கள் ஒரு 3, 6, 7 லிட்டராக காத்துக்கலாம். 3வது நீத்த மாடு கோணம் நயா எல்லாம் இருக்குது. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர் என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு ஆதரவு கொடுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன். விலைக போடுறது மின் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விலைக்குன்னா நம்ப போட்டு தட்டினீங்கன்னா ஆகாது. ஏதோ ஒரு பக்கமாக கேட்டிங்கன்னா தர்றேன். 2வது மாடு காம்பு கொஞ்சம் டைட் காம்புன்னு சொல்லியிருந்தேன். இந்த வேப்பங்குச்சி குத்துறதெல்லாம் கூட சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் தந்து விலையெல்லாம் ரொம்ப குறைச்சினுங்க. போடுறதே இன்றைக்கி 22,000க்கு தர்றேன். கொண்டு வாங்க. 22 ரூபாய்க்கு தர்றேன். என்னங்க மாடு எப்போ ஏற்பட்ட கெடேரின்னு வருங்க. பால் 3, 3.5 கேண்டி 3 கூட வச்சுக்கி 3.5 வருது. 3 தாராளமாக வருது. என்னங்க மடிச்சுக்கறங்களும் கரெக்டாக இருக்குது. மாடு அப்படின்னு கால் தூக்காது. மற்ற எந்த தப்போ தவிர எதுவும் கிடையாது. நான் உண்டான சொல்லிடலாம். யாராச்சும் பொம்பளை பிள்ளைக்கு வாங்கினாங்கன்னா காம்பு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்த இதையும் பாருங்க. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். விற்றாலும் விற்கலினாலும் உண்மை ஏதோ அதுதான். நம்ம அடித்துறையை விட்டு காலியாகிட்டு வேலை முடிட்டு ஒரு பொய்யை சொல்லி ஏற்றி விட்டலாம்னு கதை என்னோடய சரித்திரத்துலேயும் வராது. நம்ம பழக்கமே அப்படித்தான். நம்ம காலம் பூரா வியாபாரம் பண்ணுறோம். அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே இதுதானுங்க. கொண்டு போய் கறங்க தாராளமாக 23 ரூபாய்க்கு எப்போ ஏற்பட்ட கடை இருந்தாலும் வாங்கவே இல்லை. அந்த விலைக்கெல்லாம் என்னமோ கொடுக்கலாம். 22 ரூபாய்க்கு கூட கொடுத்துடலாம். 1000 ரூபா தள்ளியும் கூட அப்படின்னு அதுக்கு மேலேயும் போட்டு அடிச்சிங்கன்னா ஆகாது. அருமை கிடையாது. நீங்கள் மனசாரதெல்லாம் நடத்துக்கு தான் சார்றேன். ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு பிடிக்கலினாவே அந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்படி விற்பனை கொஞ்சம் இழவு கம்மியாகும். அது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க விற்றுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி தான் கொஞ்சம் இழுத்துட்டு கிடக்கு. அதுக்கு தான் அட்வான்ஸ் போட்டு மாடு பிடிக்கலாம் அவ்வளோ வப்புன்னு பாடுறது காரணமே அதே தான். நான் என்னை சொல்கிறேன். அதுதான் கொஞ்சம் இழுத்துட்டு கிடக்குது. எப்போ ஏற்பட்ட மாடாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் வரும். தாராளமாக கொண்டு போய் கறங்க. அருமையாக கறக்குங்க. அது மிஷின் கறவைக்கெல்லாம் போட்டிங்கன்னா நெகித்து போடு ஒரு 4 லிட்டர் தீனி தண்ணி கெடேரி. இந்த ஒரு வாரமெல்லாம் பச்சை மேய்ஞ்சுது. நான் மனசாக சொல்கிறேன் 5 அடிக்கு செனையெல்லாம் உருட்டியில். அடுத்து 3வது மாடு செனை மாடு அருமையான கிடையாது. 3ஆம் நீத்த இருக்குது மாடு பாருங்க. 2 தண்ணியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 நாள் ஆச்சு விற்காமல் இருக்குது. இப்போ 7, 8 மாதம் 50 நாளைக்கு நீங்கள் மேய்க்க வேண்டியது வரும். உனி அந்த கால் செந்திலையெல்லாம் கொஞ்சம் இப்போது நிறைய அதிகமாக இருந்தது. பார்த்துட்டு உனிக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாம் பூரா பண்ணிட்டேன். நீங்கள் கொண்டு போய் எந்த ஊசி மருந்து எதுவும் தேவையில்லை. உனிக்கு ஒரு ஷாம்பு போட்டு கழுவி விட்டிங்கன்னா பூராமே எல்லாம் இறந்ததே விழுகு. அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துருக்குறேன். வேறு எந்த குறையும் இல்லை, வையும் இல்லை. ஒரு சுழி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குது. அசவுக்கு சேராதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் சுழி பற்றி யோசனை பண்ணுறவரா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கவே வேண்டாம். தள்ளித்தான் இருக்குது பாருங்க. இப்படித்தான் இருக்குது. ஆனால் அசவுங்கிறது அங்கே வரானே. நீங்கள் சுழி பற்றி யோசனை பண்ணுறத நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஏன்னா பொருள் அவ்வளோ நான் கம்மியாக தர்றது. மாடல எவ்வளோ 39,000 40,000 42,000 போட்டு விற்கிற மாடு. விலை சொல்கிறதே 34. அதுலேருந்து கொஞ்சம் பண்ணி தருவேன். என்னங்க கொண்டு போய் தாராளமாக கறங்க. பெருசாக பண்ண முடியாது. மாடு எந்த வையும் இல்லாத மாடு கறவை இல்லை. இப்போ இன்னொரு அதிகபட்சம் 50 நாள் போட்டுக்கு நீங்கள் 4 காம்புக்கு 4 டீப் வாங்கி ஏற்றி விட்டோம்னா கொஞ்சம் கண்ணு போடையில் மாடு எந்த மாடுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. கொண்டு போய் கறங்க. எந்த மாடு யாருக்கு பிடிக்குதோ 10, 15 அட்வான்ஸ் போட்டு விடுங்க. ஏற்றி விடுறான். வாடகைங்கிறது உலகம் பூரா கிலோமீட்டருக்கு 16 ரூபா. அதை எங்கேயுமே கிடைக்காது. அப்படி இந்த கிலோமீட்டருக்கு 16 ரூபா வாடகை. நான் அப்படித்தான் ஓட்டிட்டேன். ஆரம்பத்தில் வியாபாரம் பண்ண காலத்துலேருந்து அந்த காசுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்குது. அதுக்கே பார்த்திங்கன்னா ஆள் வராமல் அம்பு வராமல் பெரிய சிறுமுங்க எல்லாம் சேர்ந்துக்கு. நீங்கள் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் இப்போ பக்கமாக இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு இல்லை 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாதான் உங்களுக்கு இந்த கிலோமீட்டர் வாடகை. நீங்கள் பக்கமாக இருந்து 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறைய இடையில செலவுக்கு இருக்குது. அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்போ நீங்களே சொன்னீங்களே அப்படிம்பாங்க. அடுத்து 4வது மாடு செனையெல்லாம் இல்லை பல்லு கெடேரி அருமை கெடேரி. ஒரு வாரம் நினச்சிங்கன்னா பூரா காற்றுலேயே மேய்ச்சக்காடு வெயிலையே மேய்ச்சக்காடு. கேரண்டியே சொன்னார் 34,000 இதோட விலை. செனை உறுதி கிடையாது. இப்போ நீ போடுறதுல அது ஒரு மாடு தான் எனக்கு செனை.
பாக்கி எதுவும் செனை உறுதியில். செனை இருந்துன்னா உங்களோட வச்சுக்குங்க. 34 ரூபா விலை. கறவையெல்லாம் வரும் உங்களுக்கு. மடியாமல் பார்த்தீங்கன்னாவே தெரியும். காலை மறைச்சி வச்சு எப்படி மடி நிற்கின்னு வரும். டக்குன்னு வந்தோமா போனோமான்னு இல்லாமல் எப்படி மடி நல்ல மடி நல்லா கறக்க கொண்டு போய் தாராளமாக நீங்கள் அருமையாக கறக்கலாம். 34 ரூபா அதோட விலை. அருமையான கலர் மாடு. அடுத்து 5வது மாடு. 5வது மாடு பாருங்க. கருப்பு சட்டை, 2ஆம் நேத்து கெடேரி, காம்பு அப்படியே 1/2 அடி நீளம் பாருங்க காம்பு. அது மாடி எப்படி தேவை மறைச்சி நிற்கிது. இன்னும் கொஞ்சம் கால் பேராக வச்சு நின்றுச்சுன்னா மாடு பார்த்தா நல்லா தெரியும். அருமக்கெடேரி. இது 36,000 விலை. இது செனையெல்லாம் உறுதி இல்லை. கொடி கடித்தோல் கட்டினாலும் நச்சுன்னு இருக்குது. செனைனாலும் நம்மளுக்கு ஒரு காசுக்கு ஆகும். உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அனுசரித்து தர்றேன். 2 மாடு 3 மாடு எடுத்துக்கொண்டு காட்டுங்க. இந்த மழைக்கெல்லாம் பச்சை வந்துருக்குது. இன்னும் வருங்காலங்களில் மழை கம்மிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் 2 மாடுகான வாங்கி சேர்த்திட்டிங்கன்னா அதான் 2 கறந்து ஊற்றிக்கலாம். ஒன்றும் தவறு வராது. அதுக்கு ஒரு நேரம் போட்டாலும் கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நேரம் உறுதியாக கிடைக்கும். அது எந்த கறவையே இல்லாத மாடு 1 லிட்டர் கறக்க மாட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் போட்டால் நம்மளுக்கு அதுக்கு உண்டான தானே போட போகிறீங்க. 1 லிட்டர் கறக்கிற மாடு 3 கிலோ போட போகிறீங்களா? இல்லை. நல்லா பார்த்து பழகி பண்ண போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக ஆகி. 36,000 விலை. 5வது மாடு அருமக்கெடேரி. என்னங்க அனுசரித்து தரேன். 2 மாடு 3 மாடு வேணும்னா எடுங்க. வித்தாசினாலும் வித்தாசி எழுதி போடுறேன். விக்கிலினாலும் நாளைக்கு ஒரு 2 தண்ணி குடிச்சுன்னா கிட்ட மாடுகளே நோட்டமே மாறிடும். கொண்டு போய் காரங்க தாராளமாக. உங்களுக்கு எந்த மாடு வேணும்னா தானே, வேண்டாட்டி ஒன்றும் வற்புறுத்தல் கிடையாதுங்க. வேணும்னா கொண்டு போய் பக்குவம் பண்ணிக்காரங்க. 100க்கு 90% ராதாகிருஷ்ணன் வாயில் எனக்கு கண்ணில் பார்த்துட்டுனா வாயிலா சிவனே அந்த குறைய சொல்லிடுவேன். என்னோடய பழக்கமே அதுதான். நீங்கள் அயல் உலகம் சுற்றுனீங்கனாலும் அந்த நாயை ஆட்டு வராது, நம்மகிட்ட வந்துடும். அது விற்கிதோ விற்கலையோ எந்த அலையில் போடுறேன்னா அது வேறு. ஆனால் ஒரு குறைய கண்டுபிடிச்சா சொல்லிடுவேன். நம்மக்கிட்ட ஒரு குறை இருந்து அதை தெரியாமல் தள்ளி விட்டலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன். எனக்கும் தெரியாமல் இருக்குங்க. அது எப்போ நம்ம ஒன்று கடித்தோர மாடு கிடையாது. அடுத்து 6வது மாடு. வள 6வது மாடுங்க. 6 பல்லு 29,000 தான் இதோட விலை. பால் 3 சர்வசாதாரணமாக கிடக்கு. காம்பு கறக்கிறதுக்கா இப்போ எங்கள் வீட்டில் 3 மாடுமே இப்போ புது மாடு கறந்தாங்க. சூப்பராக நிற்கிது. கறவை கோணம் நாயா அருமக்கெடேரிக்கா. 3 அளவு மாடு. பெருவீட்டு கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசு தகுந்த மாடுங்க. உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம். 6 பல் கெடேரி. 2 சைடு சின்ன பல் இருக்குது. 29,000 தான் விலை போட்டுக்கிறேன் பாருங்க. பக்கமாக கேட்டு பக்கமாக கொண்டு போய் சந்தோஷமாக மாடுகள் வியாபாரத்தில் சந்தோஷமாக வளர்த்துங்க. சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போய்ட்டு ஓட்டிகிட்டு கிடந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்டும் போய் சிக்குவீங்க. குடும்பம் கொடுத்துருவீங்க அப்புறம் யாருக்கு ஒருத்தருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உண்டானதை உண்மையை சொல்கிறவங்கிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா மனசார நல்லா இருக்கும். தவறு இருக்காது. உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ 3 மாடு வேணுமா ஏற்றிக்கிங்க. 4 மாடு வேணுமா 4 மாடு ஏற்றுறக்கெல்லாம் வண்டியில் 3 மாடு கொண்டாந்து விடுவோம். 100 கிலோமீட்டருக்கு மேலேயா கிலோமீட்டருக்கு 16 ரூபா வாடகை. வண்டிக்காரரை ஓட்டுறது மாமூல. அது எல்லாம் நான் வியாபாரம் பண்ண காலத்துலேருந்து அதுதான். கொண்டு வாங்க, சந்தோஷமாக வளர்த்துங்க. நன்றி.